அன்பிற்கினியவர்களே, இயேசு மரணம் என்கிற இருளை வென்று ஒளியாக உயர்த்தெழுந்த இந்த புனித நாளில் இயேசுவின் உயிர்த்தெழுதல் பெருவிழாவை ஈஸ்டர் பெருநாளாக உலகமெல்லாம் மகிழ்ந்து கொண்டாடுகிற இந்த வேளையில் உங்கள் அத்தனை பேருக்கும் என் அன்பான இயேசுவின் உயிர்த்தெழுதல் பெருவிழா மகிழ்ச்சியை கத்தோலிக்க ஊடகமாக திசையெங்கும் இயேசுவின் நற்செய்தி முழக்கத்தை செய்து வருகின்ற தேவா தொலைக்காட்சியின் வாயிலாக கூறிக்கொள்வதில் மட்டில்லாத மகிழ்ச்சி அடைகிறேன். இயேசு உயர்த்தெழுந்தார் என்பது நம்பிக்கையின் உயர்த்தெழுதல், நலிவுற்றோரின் உயர்த்தெழுதல். நாளை நமக்கு பிறக்கும் என்று நம்பிக்கைகளோடு படுக்கப் போகிறவர்கள் காலை நேரத்து உதயத்தை கனிவோடு பார்க்கிறதைப் போல, அழுத்துகிற பூமியை கிழித்து கொண்டு வெளிப்படுகிற அவரை விதையைப் போல, தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவும் என்றாலும் வாய்மை வெல்லும் என்கிற வரலாற்று வரியை நிரூபிக்கிற விதமாக இயேசு வெற்றி வீரராக உயிர்த்தெழுந்த பெருவிழாவை உலகம் கொண்டாடி வருகிறது. எல்லா ராத்திரிகளும் விடுகின்றன. நம்பிக்கை உடையவர்களுக்கு எல்லாம் நலம் தரும். இயேசுவில் நம்பிக்கை கொண்டவர்கள் இன்றைக்கு மகிழ்ந்து கொண்டாடுகிறார்கள். காரணம், இயேசுவினுடைய பாடுகளும் மரணமும் முற்றுப்புள்ளி அல்ல, அது அரைப்புள்ளியாக குறுகி போகும். ஆனால் நெடும் பயணமாக உயர்த்தெழுதல் அமையும் என்பதுதான் வரலாறு. இயேசுவினுடைய உயர்த்தெழுதல் நிகழ்ந்திராவிட்டால் நாம் கொண்டிருக்கிற நம்பிக்கையெல்லாம் வீணிலும் வீணென்று திருத்தூதர் பவுல் குறிப்பிடுகிறார். ஆம், வாழ்வும் வழியும் நானே, உயிரும் உயர்த்தெழுதலும் நானே என்று உரக்கச் சொன்னவர் இயேசு. என்னில் நம்பிக்கை கொள்ளுகிற எல்லோருக்கும் உயர்த்தெழுதல் உண்டு என்று உறுதிபடச் சொன்னவர் இயேசு. ஆகவேதான் அவருடைய பாடுகளையும் மரணத்தையும் வென்று நம்பிக்கை பேரொளியாக உயர்த்தெழுந்தார். இந்த உயர்த்தெழுதல் பல்வேறு நிலைகளை நமக்கு உறுதிப்படுத்துகிறது. வாழ்வில் வறியவர்கள், எளியவர்கள், விளிம்பு நிலையிலே விரக்தியிலே இருக்கிறவர்கள் நாளை விடியும் என்கிற நம்பிக்கைகளை இந்த உயர்த்தெழுதல் தருகிறது. நாம் காணுகிற காட்சிகள், அனுபவிக்கின்ற நிகழ்வுகள், இன்னும் பல்வேறு செய்திகள், அறிகிற தரவுகளெல்லாம் நமக்கு எதை சுட்டி காட்டுகிறது என்றால், இந்த உலகம் தீயவர்களின் கூடாரமாக, தீமையினுடைய பாசறையாக மாறிவிட்டதோ, நல்லதற்கு காலமில்லையோ என்கிற அவநம்பிக்கை இருள் படர்ந்திருக்கிறது. தீமை வெற்றியை கொண்டாடிவிடுமோ என்று பல பேர் திக்குமுக்காடி திகைத்து நிற்கிறார்கள். ஆனால் நன்மை வெல்லும், நீதி வெற்றி பெறும் என்கிற நம்பிக்கையை இந்த புனித நாள் நமக்கு புரிய வைக்கிறது. காரணம், வருத்தங்களை சுமக்கிறவர்கள், வாழ்க்கையை தொலைக்கிறவர்கள், நம்பிக்கைகளையெல்லாம் இழந்துவிட்டு அவநம்பிக்கையிலே ஆழ்ந்து கிடக்கிறவர்கள், அவர்களுக்கெல்லாம் நம்பிக்கை கீற்றாக, கீழ்வானத்து கதிர்வெடிப்பாக இயேசுவினுடைய உயர்த்தெழுதல் அமைந்திருக்கிறது. ஆகவே இந்த இயேசுவின் உயர்த்தெழுதலை கொண்டாடுகிறவர்கள் நம்பிக்கையோடு மீண்டும் எழுவோம். எல்லா நிலைகளிலும் வாழ்க்கை நாளை நமக்கு உண்டு என்கிற நம்பிக்கை பிறக்க வேண்டும். இன்றைக்கு எதிர்மறை எண்ணங்கள் அங்கு இங்கனாதபடி எங்கெங்கும் முளைத்திருக்கிறது. ஆகாது, கூடாது, நடக்காது, முடியாது, இருக்காது என்று எதிர்மறை எண்ணங்கள் அணிவகுத்து நிற்கின்றன. இறைவனை நம்புகிறவனுக்கு எல்லாம் நடக்கும், எல்லாம் நலம் தரும் என்கிற நம்பிக்கையை இயேசுவினுடைய உயர்த்தெழுதல் நமக்கு உணர்த்துகின்றது. இயேசு உயர்த்தெழுந்த இந்த திருநாளில் உலகம் மகிழ்கிறது, உள்ள மகிழ்கிறது, மாந்தர்கள் மகிழ்கிறார்கள். காரணம், தங்களுடைய நம்பிக்கை வீண் போகாது என்பதை இந்த உலகிற்கு இயேசுவினுடைய உயர்த்தெழுதல் உணர்த்தி கொண்டே இருக்கிறது.
நாமும் நம்பிக்கைகளை உருவாக்குவோம். இந்த உலகத்தில் அவநம்பிக்கைகளை விதைக்கிறவர்கள் ஆங்காங்கே இருக்கிறார்கள். நம்பிக்கைகளை விதைக்கிறவர்கள் வெகு சிலரே இருக்கிறார்கள். நம்பிக்கைகளை உருவாக்குவோம். இன்றில்லை என்றால் நாளை, நாளை இல்லை என்றால் நாளை மறுநாள் நல்லதே நடக்கும், நல்லதை நம்பினால் நல்லதே நடக்கும் என்று நாம் நினைக்க வேண்டும். தீமை திடமாக எழுவது போல தோன்றும், ஆனால் தீமை தோற்று போகும். நன்மை நலிந்தது போல் இருக்கும், ஆனால் அது தெம்போடும் திராணியோடும் உயர்த்தெழும். நம்முடைய வாழ்க்கையில் அவநம்பிக்கைகள் சூழ்ந்து பல நேரங்களில் பல மனிதர்கள் வீழ்ந்தே போகிறார்கள். தொழிலில் நஷ்டம் ஏற்படுகிறது, குடும்பத்தில் குழப்பம் ஏற்படுகிறது, மனதில் அமைதி இல்லை, கையில் காசில்லை, உள்ளத்தில் மகிழ்ச்சி இல்லை என்று பல பேர் அவநம்பிக்கை மரணத்திலே கிடக்கிறார்கள். ஒன்றை மறந்துவிடக்கூடாது, நம்பிக்கை துளிர்த்தெழும், நம்பிக்கை நலம் தரும். காரணம், அவநம்பிக்கைகள் தொடர்கதை ஆகாது, ஆகக்கூடாது. ஆகவே அவநம்பிக்கை வானத்தில் கண்டிப்பாக மின்னல் கீற்றுகளாக நம்பிக்கை மேகங்கள் நடமாட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நிலையை இயேசுவினுடைய உயர்த்தெழுதல் நமக்கு உணர்த்த வேண்டும். இயேசுவின் உயர்த்தெழுதலில் உலகம் மகிழ்கிறது. ஒடுக்கப்பட்டவர்களாக உலகமெல்லாம் நசுக்கப்பட்டவர்கள் இயேசுவிலே நம்பிக்கை கொண்டு நலமோடு எழுந்தார்கள். நீதி வெல்லும் என்பதை அவர்கள் நினைத்து கூட பார்க்கவில்லை. ஆனால் இயேசுவினுடைய உயர்த்தெழுதல் அவர்களுக்கு நெஞ்சத்திலே நம்பிக்கை கதிர்களை வளர்த்து வருகிறது. ஆகவே நம்பிக்கைகளை வளர்ப்போம். நாம் வாழுகிற இறை சமூகங்களில், அன்பியங்களில், குடும்பங்களில் நம்பிக்கையை ஏற்படுத்துவோம். எதிர்மறை சிந்தனைகளையெல்லாம் விலக்கிவிட்டு நேர்மறை எண்ணங்களை நெஞ்சிலே நிறைப்போம். அவநம்பிக்கை இருளிலே இருக்கிறவர்களுக்கு நம்பிக்கை ஒளியை ஏற்றி வைப்போம். இருட்டு விலகட்டும், விலகாமல் போகட்டும், விளக்கேற்றுவதை மாத்திரம் விரல்கள் விட்டுவிடக்கூடாது என்கிற வீரியமான எண்ணம் நம்முடைய வெளிகளிலே வெளிப்படட்டும். ஆகவே அவநம்பிக்கை தவிர்ப்போம், மரணத்தை வெல்வோம், உயர்த்தெழுதலிலே உன்னத மகிழ்ச்சியை காண்போம். ஆகவே உங்கள் அத்தனை பேருக்கும் இயேசுவினுடைய உயர்த்தெழுதல் மகிழ்ச்சியின் விழா வாழ்த்துக்களை கத்தோலிக்க ஊடகமாய் ஊரெல்லாம் நற்செய்தி முழக்கம் செய்கின்ற தேவா தொலைக்காட்சி வழியாக உங்களை வாழ்த்துகிறேன், உங்களுக்கு ஆசி கூறுகிறேன். இயேசுவின் உயர்த்தெழுதல் உங்கள் உள்ளங்களிலும் குடும்பங்களிலும் இல்லங்களிலும் நிறைந்து வழியட்டும்.